Pranav. Hi guys, welcome to my channel Saran Style. நாங்கள் வந்து வெளியே கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா மாலுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் மாலுக்கு போகலாம், போயிட்டு ப்ளே ஜோனுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் கிளம்பியிருக்கோம். என்னோடய அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான் பிரவீனோட அவுட்ஃபிட். பிரவீனோட டிஷர்ட் வந்து நான் வந்து பாரோ பண்ணி போட்டுக்கிட்டேன். இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து நல்லா இருக்குது. பிரவீன் தான் என்ன ஸ்டைல் பண்ணார் இன்னைக்கு. ஸோ நல்லா தான் இருக்குது. போகலாம், போயிட்டு என்ஜாய் பண்ணலாம். பிரவீன் வந்து ஆரேஞ்ச் வித் க்ரீன், டேடி வந்து க்ரீன் வித் பிளாக். ஸோ எல்லாருமே வந்து டிஷர்ட்டும் பேண்ட்டும் போட்டு டக்கரா ரெடி ஆயிடுச்சு. வாங்க விட்டு கூட அவனை என்னாச்சு. ப்ளே ஜோன், ஃபன் ஜோன் ஃபர்ஸ்ட் டைம் போயிட்டு பார்க்கலாம் உள்ள என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. உள்ள என்ன இருக்குது அதை நான் பார்க்கணும். மதர்ஸ் டேன்றதால மாலில் வந்து இந்த ஒரு செலிப்ரேஷன் மாதிரி நடந்துட்டு இருந்துச்சு. மிர்ச்சி மசாலாவா சம்திங் ஏதோ ஒரு எஃப்எம்லேருந்து. பிரணவ் அவங்க டேடி அவனாவே நிற்க வச்சிட்டாரு. அது ஸ்டெப்ஸ் வந்து நகரவும் பிரணவ் கொஞ்சம் பயந்துட்டான். அப்புறம் அவன் நார்மல் ஆகிட்டான். அதுக்கப்புறம் ஃபுட் கோர்ட் தான் டேரெக்டாக போனோம். ஃபுட் கோர்ட்டில் போயிட்டு கொஞ்சம் லஞ்சுக்கு நாங்கள் சாப்பிடல. பிரணவுக்கு வந்து நான் கட்டிட்டு போயிருந்தேன். ஸோ பிரணவுக்கு அதை ஊட்டி விட்டுட்டு அப்புறம் இந்த வெனிலா கோன் ஐஸ்கிரீம் வாங்கி 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் 1 by 1 எக்ஸ்ப்ளோர் பண்ண போனோம். ஆனால் இந்த ஐஸ்கிரீம்க்கே வந்து நீ சாப்பிடுவியா நான் சாப்பிடுவேன்னு சண்டை போட்டுட்டு இருந்தோம். வாங்கினதுன்னா ஆனால் சாப்பிட்டது வந்து அப்பனும் மௌனும் தான். ஸோ அவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. யாருக்கும் வேணாம் போங்கடா நானே சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கிட்டு நான் போயிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டாய் ஷாப்புக்குள்ளே தான் நாங்கள் போனோம். அந்த டாய் ஷாப் நேம் வந்து நான் பார்க்க மறந்துட்டேன் என்ன டாய் ஷாப்னா. நான் ஃபேமஸான டாய் ஷாப் தான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தோம் என்னென்ன டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் அதில் கொஞ்சம் டாய்ஸ் கூட விளையாடிட்டும் இருந்தோம். அங்கே ஃபுல்லாகவே எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ் தான் வந்து இருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே எதுவுமே வாங்காமல் ரிட்டர்னும் வந்தாச்சு. நம்மளுக்கெலாம் வந்து லோக்கல் கடை ஷாப் டாய்ஸ் தான் வந்து வாங்கி கொடுக்க பிடிக்கும். இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவ் டாய்ஸ்லாம் வாங்கி ஒரு 2 நாளில் உடச்சி போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இந்த டொனால்ட் டக்கு மிக்கி மவுஸ் எல்லாம் வச்சு பிரணவை வந்து பயப்படுத்தி விளையாடிட்டு இருந்தோம். அவனும் கொஞ்சம் பயந்துட்டு சிரிச்சுட்டு விளையாடிட்டு இருந்தான். ஜாலியாக இருந்துச்சு. மிக்கி மவுஸ் வேண்டாமா? வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி நான் இன்னைக்கு எந்த லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் அமேசிங்கான மாமார்த்தோட க்ரீமி மேட் லாங் லாஸ்டிக் லிப்ஸ்டிக் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த லிப்ஸ்டிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டென்ஸ் கலர் பிக்மெண்ட் இருக்குது. இது வந்து என்ரிச்டு வித் முறுமுறு பட்டர் அண்ட் விட்டமின் இ. இது வந்து 8 hours லாங் லாஸ்ட்டாக நம்ம லிப்ஸில் வந்து ஸ்டே பண்ணோம். இது நான் ட்ரையிங் அண்ட் ஃப்ளேக் ப்ரூஃப். இட் இஸ் மேட் சேஃப் சர்டிஃபைட். ஸோ டெய்லி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த லிப்ஸ்டிக்ஸ். இந்த லிப்ஸ்டிக் வந்து 9 வைப்ரண்ட் ஷேட்ஸில் இருக்கு. அண்ட் இட் இஸ் ஆல்சோ சூப்பர் அஃபோர்டபுள் price. Creamy matte lipsticks are price at ₹399. Buy it to try. நான் இப்போ அப்ளை பண்ற ஷேட் வந்து பாத்தீங்கன்னா 03 பிங்க் ரோஸ். இது வந்து அப்படியே லிப்ஸ்ல வச்சவனே கிளைட் ஆகுறதே தெரியல கைஸ். அவ்வளோ ஒரு சூப்பரான ஃபார்முலா அண்ட் லிப்ஸை வந்து ட்ரையும் பண்ணல. இது ஒரு மேட் ஃபினிஷிங்ல இருக்கு. மோஸ்ட்லி மேட் ஃபினிஷ் லிப்ஸ்டிக் வந்து லிப்ஸை ட்ரை பண்ணோம். பட் இது வந்து ரொம்ப க்ரீமியா நல்ல ஒரு டெக்ஸ்சரா மாய்ஸ்டா இருந்துச்சு. லிப்ஸ்ல ரொம்ப அழகா இருந்துச்சு. நேச்சுரலாவும் தெரிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சிங்கிள் அப்ளிகேஷன்ல பிக்மெண்டேஷன் சூப்பரா லிப்ஸ்ல வந்துருச்சு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதுல இருக்கிற 9 ஷேட்ஸோட நேம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரூபி கிரஷ், ரோஸ் நியூட், பிங்க் ரோஸ், மாவி ப்ளூம், டூலிப் மேக்னட்டா, ஆப்ரிகாட் ட்ராப்பியோ, பில்லோ நியூட், ஹைபிஸ்கஸ் நியூட், கேன்பெரி கிரஷ். ஸோ இந்த 9 ஷேட்ஸுமே வந்து இப்போ வந்து ஸ்வாட்சஸ் நான் காட்டியிருப்பேன். உங்களுக்கு எந்த ஷேட் பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷேட்ஸ் வந்து சூட்டபிள் ஃபார் ஆல் இந்தியன் ஸ்கின் டோன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ண மறக்காதீங்க. All Mamaearth products are free from harmful chemical and all natural. If you want to buy this product, you can use my code SS2024 for 20% off at mamaearth.in and Mamaearth app. It is also available on Mamaearth, Amazon, Nykaa, Purple and Flipkart and Mamaearth app. Mamaearth has launched their official app. User get early access to sales and get extra discount. As you know, Mamaearth products are available on Amazon, Nykaa, Flipkart, but they are also now available in stores near you. Message me or comment down below the next time you spot a Mamaearth store near you. Mamaearth listens to you, so use their product and share your feedback. They improved their onion shampoo based on your input. Plus, they are always upgrading their products through research and innovation for better quality. So, இந்த லிப்ஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் அந்த டாய் ஷாப்லேருந்து வெளியே வந்துட்டு மேலே ப்ளே ஜோனுக்கு போனோம். ப்ளே ஜோனில் போயிட்டு பார்த்தா எல்லாமே பெரிய பசங்க விளையாடுற மாதிரி கேம்ஸ் தான் இருந்துச்சு. 1-2 கேம்ஸ் தான் வந்து இந்த மாதிரி சின்ன 2 இயர்ஸ் பேபிஸ் விளையாடுற மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லா கேம்ஸும் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வெளியே வந்துட்டோம். இன்னொரு ப்ளே ஜோன், கிட்ஸ் ப்ளே ஜோன் கூட நாங்கள் போய் பார்த்தோம். ரொம்ப 2 இயர்ஸ் கிட்ஸ் 3 இயர்ஸ் கிட்ஸ் விளையாடுறது. அங்கே வந்து அவ்வளோவா கேம்ஸே இல்லை. அதனால் அங்கேருந்தும் ரிட்டர்ன் வந்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து பிரணவ் வந்து அங்கே பார்த்து விளையாடிட்டு இருந்தான் அந்த ட்ரெயினை பார்த்து. ஆக்சுவலாக நாங்கள் இதில் கூப்பிட்டு போகலான் தான் இருந்தோம். ஆனால் அவங்க வந்து 1 hour ஆகும்னு சொல்லிட்டாங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. அவ்வளோ நேரம் நம்மக்கிட்ட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்தும் ரிட்டர்ன் வந்துட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம் கைஸ். அது வந்து எண்டு கிளிப்பில் வந்து நான் என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு ஆட் பண்ணியிருப்பேன். இந்த பிரணவ் சுத்தமாக அடங்கல, ரொம்ப வாழுத்தனம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் எங்களால் எப்படி ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஷூட் பண்ணவே இல்லை. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவனை பிடிச்சிட்டே இருந்தோம். பிரவீன் வந்து ஷாப்பிங்ல இறங்கிட்டார். One eternity later. கைஸ் நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டு பிரவீன் வந்து சண்டேன்றதால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண போயிருக்காரு. பிரணவ் வந்து வெளியே இருக்கான். நாங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு காஃபியை குடிச்சிட்டு நான் இப்போ வீட்டை க்ளீன் பண்ணுற வேலையில் இறங்கிட்டேன். நாங்கள் அப்படியே விட்டுட்டு கிளம்பிட்டோம். இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, நம்ம வந்து இன்னைக்கு போனதில்லை, கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ நான் என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன் பாருங்கள். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சும்மா பெட் மேலே வச்சுட்டேன் கேமரா. பிரணவோட பர்ச்சேஸ் ஃபஸ்ட்டு. பிரணவுக்கு இந்த ஒயிட் கலர் டிஷர்ட் ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் இந்த எல்லோ கலர் கட் ஸ்லீவ் பனியன்னு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் வந்து இந்த நார்மல் பனியன் தான் யூஸ் பண்ணான். ஸோ இந்த மாதிரி பனியனில் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பனியன் வாங்கினேன். ஷர்ட் டைப்பில் ஒரு எல்லோ கலர் ஷர்ட் டைப்பில் ஒன்று வாங்கினேன். இந்த சின்ன வயசுலலாம் பிரணவ் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கான். ஸோ இந்த ஏஜ்லேயும் போடட்டும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒன்று வாங்கினோம். அதுக்கப்புறம் அந்த கட் ஸ்லீவ்ல இருக்கிற மாதிரி ஒரு பனியன். ஸோ பிரணவுக்கு இந்த பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நைட் பேண்ட்ஸ் வந்து இல்லை. ஸோ இந்த பிங்க் கலர் நைட் பேண்ட் ஒன்று வாங்கினேன். அண்ட் தென் இந்த ஸ்கை ப்ளூ தான் சொல்லுவாங்க. ஆமாம், ஸ்கை ப்ளூ கலர் பேண்ட்டு. டிஷர்ட்ஸ் நிறையா இருக்குது கைஸ். என்னோட டிஷர்ட்ஸும் சரி, பிரவீனோட டிஷர்ட்ஸும் நான் வந்து மாற்றி போடுவேன். ஸோ டிஷர்ட்ஸ் நிறையா இருக்குது. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கே போட்டுட்டேன் ஒன்று, நான் வந்தவொடனே போட்டுட்டேன். ஸோ இந்த கலர், இந்த ஒரு மாதிரி ப்ளூ கலரில் வாட்டர் மெலன் பிரிண்ட் வச்சு வந்த ஒரு பேண்ட் ஒன்று வாங்கினேன். ஸோ இதுதான் நாங்கள் பண்ண பர்ச்சேஸ் இன்னைக்கு பண்ணது. பிரவீன் வந்து நிறைய டிஷர்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்தாரு. பட் அவருக்கு எதுவுமே பிடிக்காத காரணத்தினால் அவர் எதையுமே வாங்கலை. ஸோ நாங்கள் சும்மா ஜென்ரலாக தான் போனோம், ப்ளே ஜோன் அதெல்லாம் செக் பண்ணலான்னு சொல்லிட்டு. ப்ளே ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசார்ஜ் வந்து 1100 rupees ரீசார்ஜ் பண்ணோம். எல்லா கேம்ஸையும் விளையாடலான்னு சொல்லிட்டு. பிரணவ் விளையாடுற மாதிரி ஒரு 2 to 3 கேம்ஸ் தான் இருந்துச்சு. அதனால் நாங்கள் ஓகே 2 to 3 கேம்ஸ் தான் விளையாட முடியும்னா அதுக்கப்புறம் நம்ம ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம்ல அது வந்து நான் ரீஃபண்டபிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம எப்போ யூஸ் பண்ணுறோமோ யூஸ் பண்ணிக்கலாமா இல்லை ஒன் டைம் யூஸ் தானான்னு எனக்கு ப்ராப்பராக தெரியல. ஸோ அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ளே ஜோனில் எந்த கேமுமே விளையாடல. அப்புறம் போய்ட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்தது தான் மிச்சம். இன்னொரு ப்ளே ஜோன் கிட்ஸ், ஐ மீன் 2 years 3 years கிட்ஸ் மட்டும் இருக்கிற ப்ளே ஜோன் ஒன்று கீழே இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 800 சொன்னாங்க. 800 வந்து அடல்ட்டு ப்ளஸ் ஒரு கிட் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் அவ்வளோவா கேம்ஸ் எதுவுமே இல்லை. ஜம்பிங் கேம்ஸ் இருந்துச்சு. ஜம்பிங் கேம்ஸ்லாம் இவன் பண்ண மாட்டான். பால் கேம் மட்டும் இருந்துச்சு, அது இவன் பண்ணுவான். பட் பால் கேம் மட்டும் வச்சு 800 ரூபாய் எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு போயிட்டு நாங்கள் ஷாப்பிங்கே பண்ணிட்டு வந்துட்டோம். வாங்க ட்ரெஸ் எடுக்க போகலாம் எதனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாலில் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. சண்டே இப்படி தான் எனக்கு முடிஞ்சது. ஸோ நாளைக்கு வந்து மண்டே அகெயின் வந்து எல்லா ரொட்டீனுமே ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணுறது, வீக்கெண்ட்ஸ் எல்லாம் வந்து பறந்து போயிடுச்சு ஜெட்டு மாதிரி. ஸோ இந்த vlog வந்து நம்ம இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த vlog பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. We'll see you guys in next video. Until then, stay safe, stay healthy. Bye bye.